ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக 6 வீக்ஸு ஓகேவா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா? ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா கைஸ்? சூப்பர். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு சில பேருக்கு எல்லாருக்குமே பைத்தான் தெரியும் தானே? ஐ திங்க் எல்லாருமே என்கிட்ட பைத்தான் படிச்சிருக்கீங்க, என்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சரி, பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து என்னன்னா இந்த நம்பை. இன்னைக்கு நான் வந்து இந்த நம்பை தான் எடுக்க போறேன். புரியுதா கைஸ்? ஸோ நம்பைனா என்ன, அதை பத்தின அது எப்படி வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்றாங்க, எதுக்காக நம்ம இந்த டாபிக்லாம் படிக்கிறோம் அப்படிங்கறத எல்லாமே இன்னைக்கு கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ நீ இன்டர்வியூல நம்பை உனக்கு தெரியுமான்னு கேட்டா அப்படியே தலையாட்டு, ஆமா தெரியும். அப்படி என்ன தெரியும் உனக்குன்னா, நான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்ததா அப்படியே சொல்லு, அவ்வளவுதான். எந்த கேள்வியும் உனக்கு கேட்க முடியாது. புரியுதா கைஸ்? ஓகே, குட். நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நம்பை, NUMPY, நம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பைத்தான் ஃபைல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? இதெல்லாம் புதுசு கிடையாது, அதனால தான் டைரக்டா ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பைனா என்ன சார்? வாட் இஸ் நம்பை? அதாவது நம்பைங்கிறது வந்துட்டு நியூமரிக்கல் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இந்த நம்னு வருதுல, NUMPY, என்ன கேபிட்டல் வரும் ஆக்சுவலி, நம்பை இப்படி வருதுல, இதோட மீனிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னா நியூமரிக்கல் பைத்தான். நியூமரிக்கல் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்துட்டு நியூமரிக்கல் பைத்தான். ஓகே, நோட் பண்ணீங்களா? நியூமரிக்கல் பைத்தான். சரி, இந்த நியூமரிக்கல் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டேன்ல, இப்ப அடுத்து எழுதிக்கோங்க. சோ நம்பை இஸ் எ லைப்ரரி. ஓகே, நம்பை இஸ் எ பைத்தான் லைப்ரரி. நம்பை இஸ் எ பைத்தான் லைப்ரரி used for fast numerical, used for fast numerical computation அப்படின்னு சொல்லுவாங்க. computation, COMPUTATION, computation ஸ்பெல்லிங் கரெக்டா? TATION, கரெக்ட் தான். computation, TATI. ஓகே, கரெக்ட் தான் கைஸ். சோ அப்ப திரும்ப சொல்றேன். நம்பை இஸ் எ லைப்ரரி யூஸ்டு ஃபார், அதாவது நம்பைங்கிறது பைத்தான் லைப்ரரி யூஸ்டு ஃபார் ஃபாஸ்ட் நியூமரிக்கல் கம்ப்யூட்டேஷன் யூசிங் அரேஸ் அண்ட் மெட்ரிக்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. யூசிங் அரேஸ் அண்ட் மெட்ரிக்ஸ். ஓகே, சோ அப்ப நம்பைங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு லைப்ரரி அப்படி இல்லைன்னா பேக்கேஜ் கூட சொல்லிக்கலாம். எழுதிக்கோங்க, லைப்ரரி ஆர் பேக்கேஜ். பைத்தான் லைப்ரரி ஆர் பேக்கேஜ் யூஸ்டு ஃபார் ஃபாஸ்ட் நியூமரிக்கல்னால நம்பரு. காம்புடேஷன் யூசிங் அரேஸ்னா காம்புடேஷன் பண்ணுவாங்கல்ல, பிரிச்சு எடுத்து இது பண்ணுவாங்கல்ல டேட்டாவை, அதுதான் யூசிங் அரேஸ் அண்ட் மெட்ரிக்ஸ். இது எதுக்காக சார் நம்ம படிக்கிறோம்? நம்பைனா இப்ப சொல்லிட்டீங்க, நியூமரிக்கல் பைத்தான், அதான் நம்பை. இதோட மீனிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இதுதான். அது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம், இது என்ன, எல்லாமே உங்களுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கேன் ஒரு தியரிட்டிக்கலா. இதை நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? டெல் மீ கைஸ், தியரியை நோட் பண்ணியாச்சா? வாட் இஸ் நம்பை? ஓகே, இது நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நீங்க மிஷின் லேர்னிங்க்கு வந்துட்டு நீங்க சும்மாலாம் டேட்டா கொடுத்துட முடியாது. ஒரு மிஷின் லேர்னிங்கை நீங்க ட்ரெயின் பண்ண போறீங்க, ஒரு சிஸ்டத்தை நீங்க ட்ரெயின் பண்ண போறீங்க. ஓகேவா? இதுதான்டா இப்படிதான்டா டேட்டா வரும், நீ இப்படி வர டேட்டாவா இப்படி நீ சொல்ற ஆன்சரு அப்படின்னு அதை நீ பழக வைக்கணும். சின்ன குழந்தைக்கு வந்து எப்படி நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, அந்த மாட்டம் நீங்க வந்து உங்களோட ப்ரோக்ராமை நீங்க பழக்கணும், ட்ரெயின் பண்ணணும். அந்த ட்ரெயின் பண்றதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சும்மா போய் திறந்து வீட்டுக்குள்ள போன மாட்டோம் இது பண்ணிட முடியாது, ரைட்? அதுக்குன்னு சில ஒரு கான்செப்ட் இருக்கு.
அந்த கான்செப்டுக்கு அந்த அந்த அது என்ன கான்செப்ட்னா அதுல ஒரு டாபிக் தான் இந்த நம்பை. இதெல்லாம் நீங்க படிச்சாதான் ஒரு மெஷின் லேர்னிங்க்கு எப்படி நம்ம டேட்டாவை அனுப்பணும் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். புரியுதா கைஸ்? ஓகே, சோ அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த டாபிக் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னா நீ பைத்தான் பேசிக்காக உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் ஆர்டர். அந்த ஆர்டர் வைஸ் படிச்சாதான் நீ ஒரு ஸ்ட்ராங்கா ஏஐ டெவலப்பர் ஆக முடியும். புரியுதா கைஸ்? சூப்பர். சோ அப்ப நம்பை எதுக்கு படிக்கணும்னு இப்ப தெரிஞ்சிச்சுல. இதை வச்சுட்டு தான் இந்த இமேஜ் ப்ராசஸிங், இந்த ஃபினான்ஷியல் கால்குலேஷன்ஸ்க்குலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதிகமா. ஓகே, நிறைய இருக்கு கைஸ். புரியுதா கைஸ்? சோ இதெல்லாம் நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எழுதினாலும் பிரச்சனை இல்லை, எழுதினாலும் நீங்க போய் கூகுள் பார்த்து ChatGPT பார்த்து கூட எழுதி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ இப்போ இதை எப்படி சார் ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்றது அப்படின்னா, இது வந்து ஒரு பேக்கேஜ் ஆக்சுவலி. இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நெட் ஆன்ல வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டெர்மினலை ஓபன் பண்ணிக்கோங்க. யாருக்காவது டெர்மினல் ஓபன் பண்ண தெரியாதுன்னு இருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும் தானே டெர்மினல் எப்படி ஓபன் ஆகும்ட்டு? மேல போயிட்டு 3 டாட் டெர்மினல், நியூ டெர்மினல், உங்களோட டெர்மினல் ஓபன் ஆயிரும். இங்க போயிட்டு பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் நம்பை அப்படின்னு கொடுத்து என்டர் அமுக்குனேனா உனக்கு அந்த நம்பை இன்ஸ்டால் ஆயிரும். நோட் பண்ணுங்க இத. பிப் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் நம்பை அப்படின்னு கொடுத்தேன்னா அது அப்படியே டவுன்லோட் ஆகும். எனக்கு எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதனால இப்படி காட்டுது. உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் ஆகிறது காட்டும். நோட் பண்ணுங்க கைஸ், இந்த கமெண்டோட சேர்த்து நோட் பண்ணுங்க. நோட் பண்ணியாச்சா? Tell me guys. நோட் பண்ணியாச்சு. ஓகே குட். சோ இப்போ இந்த நம்பை வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். உனக்கு என்னென்ன லைப்ரரி உனக்கு தெரியும்னு கேட்டா நீங்க இந்த நம்பை, பாண்டாஸ், இதுக்கப்புறம் நீங்க சொல்ல போற நிறைய படிக்கலாம். ஓகே, எல்லாமே சொல்லலாம். சோ அதெல்லாம் ரெஸ்யூம்ல இதை ஆட் பண்ற மாட்டா இருக்கும். அதை நான் சொல்றேன் எங்க ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணுங்கிறதே நான் சொல்லிடுறேன் எண்ட் ஆஃப் தி கிளாஸ்ல. ஓகே, சோ இப்போ பிப் இன்ஸ்டால் நம்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இம்போர்ட் பண்ணணும் ஹெட்டர் ஃபைல் மட்டும் உன்னோட பைத்தான் கோட்ல. ஓகே, உன்னோட பைத்தான் கோட்ல இம்போர்ட் ஸ்பேஸ் நம்பை அப்படின்னு கொடுத்துட்டு, எப்பயுமே இந்த நம்பையை வந்துட்டு நீ டைரக்டா உன் கோட்ல யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா இவர் பெரிய அல்ல இவரு. ஓகே, அப்ப நீ என்ன பண்ணணும், அஸ்ங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி வேற ஒரு நேமா கன்சிடர் பண்ணணும். என்பி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். புரியுதா கைஸ்? நம்பை அது ஷார்ட் ஃபார்மா என்பி. இல்ல ராஜேஷ், இல்ல குமார், உன்னோட விருப்பம் நீ என்னன்னாலும் வச்சுக்க. நான் என்பின்னு ஷார்ட் ஃபார்மா வச்சுக்கிறேன். அப்ப இந்த நம்பைங்கிற நேம நான் டைரக்டா கோடுக்குள்ள யூஸ் பண்ண கூடாது, ஏன்னா இதெல்லாம் ப்ரொஃபஷனல் இது. அப்படிங்கிறப்ப அத வேற ஒரு நேமா மாத்துறதுக்காக யூஸ் பண்ற கீவேர்டு தான் இந்த அஸ் கீவேர்டு, ஏஎஸ். அதுக்கப்புறம் நீ என்ன நேம் போடுறியோ அதை தான் நீ கோடிங்ல யூஸ் பண்ணணும். இது புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்ல? சரி, ஓகே. சோ அப்ப இத ஹெட்டர் ஃபைல நான் கொடுத்துட்டேன். இப்ப நம்பைனாலே அரே தான். ஓகே, நீங்க நோட்ல இதுல நோட் பண்ணிருப்பீங்க வாட் இஸ் அரே, சாரி வாட் இஸ் நம்பைனா இது ஒரு லைப்ரரி. இது யூஸ்டு ஃபார் ஃபாஸ்ட் நியூமரிக்கல் காம்படிஷன் யூசிங் அரேஸ் அப்படின்னு நோட் பண்ணிருப்பீங்க. ஓகே, இதுனா என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது எப்படி எழுதணுங்கிறத பாருங்க, இந்த கோடு ஃபார்மேட்டை பாருங்க. ஓகே, ஒரு வேரியபிள் வச்சுக்க, அரேனுக்கு ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கிறேன். இந்த நேமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த என்பிங்கிறது என்னது, அங்கதான் நீ நம்பையை கனெக்ட் பண்ணிருக்க. ஏன்னா நீ இதை நம்பைன்னு டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால என்பின்னு யூஸ் பண்றேன். என்பி டாட் அரே. ஏன்னா அந்த என்பிங்கிற அந்த நம்பைக்குள்ள ஒரு அரேன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடுக்குள்ளதான் ஒரு லிஸ்ட் ஓபன் பண்ணி, லிஸ்ட் படிச்சிருக்கீங்க எல்லாரும்? எஸ் ஆர் நோ? இந்த லிஸ்டுக்குள்ள நீ என்ன டேட்டா கொடு, 10 கமா 20 கமா 30 கமா 40 கமா 50 எப்படினாலும் கொடுத்துக்க, அவ்வளவுதான். சோ லாஜிக் புரியுதா கைஸ் உங்களுக்கு? ஓகே, இப்படிதான் ஒரு நம்பை கோட நீங்க எழுதணும். இப்ப பிரிண்ட்ல அரேவா நீ ரன் பண்ணி பாரு, உனக்கு என்ன அவுட்புட் வரும்? 10 கமா 20 கமா 30 கமா 40 கமா 50 உனக்கு அவுட்புட் வந்துடும். சோ அவ்வளவுதான். இது என்ன ஃபார்மேட்ல வருது நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இது என்ன டேட்டா டைப்ல வருதுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஞாபகம் இருக்கா? சோ டைப் போட்டு செக் பண்ணுங்க. ஓகே, சோ இது என்ன டைப்ல வருது?
numpy array nd array அப்படின்னு வருதா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு அரே இருக்கு, நான் சொல்றேன் அது. ஓகேவா? இதுதான் ஒரு நம்பையோட கோடிங் ஃபார்மேட். நோட் பண்ணிக்கோங்க, இப்படிதான் இருக்கும். ஒரு நம்பையோட கோடிங் ஃபார்மேட் இப்படிதான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் ஒரு அரே கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு அரே கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த நம்பை யூஸ் பண்ணுவாங்க. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ், நெக்ஸ்ட் போலாம். நிறைய இருக்கு. நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ஓகே குட். சோ இப்போ வந்து ஒரு நம்பைனா என்னன்னு சொல்லிட்டேன் தியரி. நம்பை எப்படி கோட் எழுதணுங்கிறத சொல்லிட்டேன். நம்பைனாலே அரே கிரியேட் பண்றது. நீ இன்டர்வியூல வந்து உனக்கு நம்பைனா என்னன்னு சொல்ல தெரியலனா அரே கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போ. தட்ஸ் ஆல். ஓகே, அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். சிம்பிளா அப்போதைக்கு வாயில என்ன வருதோ அதை சொல்லிருங்க. அரே கிரியேட் பண்றது அப்படின்ட்டு. ஓகே, இது எதுக்காக நீ படிக்கிறேன்னு கேட்டாங்கன்னா, நீ வந்து நம்ம கிட்ட என் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து டேட்டா வரும். ஒரு 10,000 டேட்டா, 20,000 டேட்டான்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து சேல்ஸ், நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் ஐபோன், இப்போ சாம்சங் 26 ரிலீஸ் பண்ணிருக்காங்க அல்ட்ரா. ஓகே, 1,37,000 ரூபாய். ஓகே, எத்தனை பேர் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா ஒரு 1,00,000 பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க நேம் லிஸ்ட் ஃபுல்லா ஆயிடு. அந்த 1,00,000த்துல எத்தனை பேர் சென்னையில இருக்கிறவங்க வாங்கியிருக்கான் அந்த டேட்டாவை பிரி. அந்த சென்னையில எத்தனை பேர் பாய்ஸ் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் கேர்ள்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த பாய்ஸ்ல எத்தனை பேர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கியிருக்கான், ரெடி பேமெண்ட் கேஷா கொடுத்து வாங்கியிருக்கான், இஎம்ஐ பேஸ் பண்ணி எவன் வாங்கியிருக்கான்னு பிரிச்சுடுனா, ஸோ இந்த மாட்ட கால்குலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த அரே இருக்கும். புரிஞ்சுச்சா கைஸ்? எஸ் ஆர் நோ? இதுக்கு பேர் தான் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அழகா நீங்க வந்து இது பண்றீங்க, பிரிச்சு எடுத்து கொண்டு வரீங்க. அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த நம்பை. இது புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். ஓகே, இந்த டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் இருக்கு. ஓகேவா? சோ நீ பைத்தான் படிச்சு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 15 நாள் உட்காந்து படிச்சீங்கனால அந்த பவர் பிஐன்னு ஒரு டாபிக் இருக்கு. வீட்ல போய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்க ரெஸ்யூம்ல நீங்க எல்லாம் டேட்டா அனலிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீ படிச்சா போதும். ஓகே, வீட்ல போயிட்டு பவர் பிஐ, ஓகே பவர் பிஐ கோர்ஸ், சும்மா ஏதாவது இந்த மாட்டம் ஒரு பவர் பிஐ கோர் கான்செப்ட்ஸ், இது மாட்டம். இதுதான் ஒரு டேஷ்போர்ட்ல ஒரு டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ணுவேன். யூடியூப் ஓபன் பண்ணி கூட இதை படிச்சுக்க. ஓகேவா? சோ யூடியூப்ல போயிட்டு பவர் பிஐ அப்படின்னு நீ போட்ட, இதெல்லாம் நான் சொல்றேன் கைஸ், வீட்ல போயிட்டு சும்மா இருக்கிறத படிங்க. ஐயே இதுதான் வருது. ஓகே, சோ பவர் பிஐ டேட்டா அனலிஸ்ட் தமிழ்னு போட்டாலே யாராவது சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இப்போ அதுல போயிட்டு நீங்க இந்த இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டைம்ல தயவு செஞ்சு இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன டாபிக். புரியுதா கைஸ்? எதுக்காக டேட்டா அனலிஸ்ட் படிக்கிறாங்க, அது எதுக்காக அதை நம்ம பவர் பிஐ யூஸ் பண்றோம். பவர் பிஐங்கிறது ஒரு டூல், அது எதுக்காக யூஸ் பண்றோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நீ பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், இந்த நம்பை பாண்டாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா கைஸ்? சோ அப்ப நீ டேட்டா அனலிஸ்ட் பொசிஷனுக்கு யூ ஆர் எலிஜிபிள். புரியுதா கைஸ்? அப்ப பைத்தான் டெவலப்பருக்கும் நீ எலிஜிபிள், ஜாங்கோ டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஏஐ டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், இவ்வளோ பொசிஷனுக்கு யூ ஆர் எலிஜிபிள். புரியுதா கைஸ்? சோ இது எப்படி பார்த்தாலும் உனக்கு வந்துட்டு நல்ல அட்வான்டேஜ் தான்.
ஓகேவா? இதெல்லாம் ஃப்ரீ டைம்ல என்னன்னு பாருங்க. ஒரு மேக்ஸிமம் 10 டேஸ்ல நீங்க அதை படிச்சு முடிச்சிடலாம். பைத்தான் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, சூப்பர். அப்ப இந்த நம்பைங்கிறது இந்த மாதிரி டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றங்கிறத நீங்க வந்து சொல்லிட்டு போயிருங்க இன்டர்வியூல. புரியுதா? இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? நான் சொன்னது புரியாம இருந்துச்சா? டெல் மீ கைஸ். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுல? எஸ் சார். ஓகே, சரி சார். இதுல ஒரு டாபிக் இருக்கு, அரே டைப்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அரே டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரே டைப்ஸ் 1D 2D 3D அப்படின்னு சொல்லுவாங்க. 1 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொருத்துக்கு பின்னாடியும் ஒரு கான்செப்ட் இருக்கு. 1 டைமென்ஷனல் அரே, 2 டைமென்ஷனல் அரே, 3 டைமென்ஷனல் அரே. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த டாபிக் முடிஞ்சுன்னா முடிஞ்சு. நம்பை ஓவர். இது நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா. அதெல்லாம் தேவையில்லை. பேசிக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வச்சுட்டு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல நீ எப்படி யூஸ் பண்ணுவ, அவ்வளவுதான். நோட் பண்ணீங்களா? சரி, இப்ப இந்த 1Dனா என்ன சார்னா, 1 டைமென்ஷனல் அரேனா எப்படி இருக்கும்னா, இப்ப நீ மேல போட்டிருக்க பாத்தியா, இப்ப ஒரே ஒரு லிஸ்டுக்குள்ள ஒரு டேட்டாவா நீ கொடுத்துருக்க. ஓகேவா? இதுக்கு பேரு தான் 1 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா ஒரு அரே கிரியேட் பண்றது வந்து 1 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல இது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனை பேர் லாகின் பண்ணிருக்காங்க அதை எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிறப்ப, சார் இன்னைக்கு வந்து ஒரு 100 பேர் வந்து லாகின் பண்ணிருக்காங்க. பாய்ஸ்ல வந்துட்டு சும்மா ஒரு 100 பேர் லாகின் பண்ணிருக்காங்க. பாய்ஸ்ல ஒரு 40 பேர், கேர்ள்ஸ்ல ஒரு 20 பேர், கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் ஒரு 30 பேர், அப்படி சும்மா பிரிக்கிற. இந்த மாட்டம் ஒரே ஒரு லிஸ்டுக்குள்ள நீ கொடுத்த அப்படின்னா அதுக்கு பேரு தான் 1 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், சேல்ஸ் பர் டே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு, ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு சேல்ஸ் பர் டே நீங்க எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படின்ட்டு அதான் நீ வந்து 1 டைமென்ஷன்ல கொண்டு வரலாம். அந்த மாட்டம் நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்கா சேல்ஸ் பர் டே. நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, அடுத்து போலாம். இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நான் அசைன்மெண்ட் கொடுக்குறேன், பண்ணிட்டு வாங்க. சின்ன சின்ன அசைன்மெண்டா தான் கொடுப்பேன். சிக்ஸ் வீக்ஸ் கைஸ், ஓடுறதே தெரியாது. சூப்பர். ஒரு 2 வாரம் தான். இந்த 2 வாரத்துல அந்த மெயின் கான்செப்ட்ல அந்த மெஷின் லேர்னிங் இதெல்லாம் முடிச்சுட்டேன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஓன் ஏஐ கிரியேட் பண்றது அந்த கிளாஸ், ஒரு ஜென்ஏ கிளாஸ் சூப்பரா இருக்கும். எல்லாமே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், எல்எல்எம், அது இதுன்னு இந்த ஃபாஸ்ட் ஏபி எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய சொல்லி கொடுப்பேன். சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நீ ஈஸியா புரியணும்னா இதெல்லாம் நீ நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பனாதான் உனக்கு அங்க ஈஸியா ஆகும். ஸோ உனக்கு அந்த ஏப்ரல் மந்த்ல அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஏப்ரல் 2 வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸ் போகும் கைஸ், ஏஐ கிளாஸ். ஸோ நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணாம இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. இந்த என்கிட்ட ஃப்ரண்ட் அண்ட் இன்னும் யாரெல்லாம் படிக்காம இருக்கீங்க, இந்த தர்ஷினி, திவ்யா, ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஃப்ரண்ட் அண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும், வீக்கெண்ட்ல இருந்து. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இன்னும் படிக்கலையோ அதை அவங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை பத்தி நான் சொல்றேன். ஓகே, குட். நோட் பண்ணியாச்சா? ஓகே, சரி. இப்போ இது வந்து 1 டைமென்ஷனல் அரேனா, இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு அரே, சேல்ஸ் பர் டே. நீங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் அட்டனன்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா மொத்தமா 50 பேர் வந்திருக்காங்க. அப்படி சும்மா ஒரு லிஸ்டுக்குள்ள போடுறது. 2 டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல நீங்க இப்படி எப்பயுமே 2 டைமென்ஷனல் இப்படி ஒரு என்ட்ரமிக்க. ஓகேவா? இந்த மாட்டம் போட்டுக்கப்பா. நல்லா கவனிங்க, கூட பாருங்க. இருங்க, இதெல்லாம் எடுத்து விட்டுரும். சோ இந்த மாட்டை போட்டுட்டு நடுவில் ஒரு என்ட்ரு அமைக்க, இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் போடு. புரியுதா கைஸ்? பாக்ஸ்னா அதான் அரே. இதுல வந்துட்டு இப்ப நான் சும்மா பேச்சுக்கு வந்து ஸ்டூடெண்டோட இது எதுனா ஸ்டூடெண்ட்டும் அவனோட மார்க்கையும் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாட்டை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்டோட ஐடி என்னன்னா 1ஆம் நம்பர் ஒருத்தன் இருக்கான், 2ஆம் நம்பர் இருக்கான், 3ஆம் நம்பர் இருக்கான், கமா என்டர்.
அவனோட மார்க் வந்து ஒருத்தவன் 100 மார்க் எடுத்திருக்கான், ஒருத்தவன் 78 மார்க் எடுத்திருக்கான், ஒருத்தன் 34 மார்க் தான் எடுத்திருக்கான். அந்த மாட்டம் புரிஞ்சா உங்களுக்கு லாஜிக்கு? சோ அப்ப அரேன்னு ஃபர்ஸ்ட் எப்பயும் போல போட்டு ஒரு என்ட்ரமிக்கு அதுக்குள்ள இந்த மாட்டம் 2 செட்டா போடுறீங்க. இதுக்கு பேரு தான் 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதை நீங்க பிரிண்ட்ல போட்டு டைப் ஆஃப் அரே அப்படின்னு போட்டு செக் பண்ணுங்களேன், என்ன ஆன்சர் வரும்? ஓகே, என்டி அரே அதே தான் வரும், numpy டாட் என்டி அரே. சோ நோட் பண்ணிக்கோங்க. கைஸ் இது கொஞ்சம் மைல்டியூட்டா கவனிங்க, குழப்பற மாட்டா இருக்கும். வீட்டுல போய் தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிருங்க, இல்லைன்னா கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப குழப்பம் கைஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்க வேண்டிய டாபிக் இந்த ஒரு 2 வாரத்துக்கு மட்டும். இதை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க, ஏஐக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. அந்த மெஷின் லேர்னிங் வரைக்கும் கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கும், வித்தியாசமா இருக்கும். வெட்டா முடிஞ்சு போச்சு. ஃபியூச்சர் அதுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க, போற வரலாம் பேசிட்டு போவான். ஐடினால என்னன்னு தெரியாது அவனுக்கு, போற வரலாம் கேட்பான், ஏய்ப்பா என்னப்பா ஏங்கிறாங்கப்பா என்னப்பா அப்படிங்குவாங்க. அது என்னன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்துட்டு ஏஐ இன்ஜினியருக்கு எலிஜிபிள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நான் சொல்லி கொடுத்த அந்த சிலபஸ் இங்க கண்ணில் வச்சிருக்கேன் பாருங்க. இதை நீ படிச்சனா இதை ஃபுல்லா நான் சொல்லி கொடுக்கறத படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா சிலது நான் சொல்லுவேன் எப்படி படிக்கணும்ட்டு. அதை மட்டும் பார்த்துட்டேன்னா யூ ஆர் ஏஐ இன்ஜினியர் ஆர் ஏஐ டெவலப்பர் பொசிஷனுக்கு யூ ஆர் எலிஜிபிள். ஓகே, அடுத்த 10 வருஷத்துக்கு நீ தான். புரியுதா கைஸ்? அச்சு ஓட்டிடலாம். அடுத்தடுத்து ஒவ்வொரு 6 மாசத்துக்குள்ள அப்கிரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இரு. தட்ஸ் ஆல். புரிஞ்சா? சோ அதனால ஃபியூச்சர் நீங்க படிக்கிறீங்க, அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா கைஸ்? இதா 2D அரேனா நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இது வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எங்க சார் இதெல்லாம் இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப அதான் சொன்னேன்ல ஸ்டூடெண்ட் அவனோட மார்க். அதே மட்டும் இன்னைக்கு நம்ம சாம்சங்னு ஒரு இப்ப ஐபோன் வச்சுக்கோமா, ஐபோனுங்கிறது மாடல். ஓகேவா? அந்த மாடல் பேரு ஐபோன். அதுல ப்ரோ மேக்ஸா இல்ல ப்ரோவா, ஓகே அந்த மாட்டெல்லாம் வேரியன்ட் இருக்குல்ல. அப்ப ப்ரோல எத்தனை ஓடி இருக்கு, ப்ரோ மேக்ஸ்ல எவ்வளவு சேல் ஆயிருக்கு. சோ அப்ப நீங்க பிரிக்கிறீங்க, அப்ப இந்த நீங்க மட்டும் 2D அரே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா கைஸ்? சோ வேணும்னா ஜஸ்ட் தெரியறதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வெஸ் மார்க்ஸ் சப்ஜெக்ட் மார்க்ஸ் அப்படின்னு போட்டுக்க. 2D அரே ஸ்டூடெண்ட் வெஸ் சப்ஜெக்ட் மார்க். அப்ப நீ ஒரு டேட்டா நான் கொடுக்கறேனாலே எப்ப 1D அரே யூஸ் பண்ணணும், எப்ப 2D அரே யூஸ் பண்ணணும், எப்ப 3D அரே யூஸ் பண்ணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் தெரிஞ்சா போதும். தட்ஸ் ஆல். ஓகே, உனக்கு கோடிங் நாலேஜ் வந்துடும். நோட் பண்ணியாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா 3D அரே. ஓகேவா? 3 டைமென்ஷனல் அரே. இது பெருசா தேவைப்படாது. இது எங்க தேவைப்படும்னா, நீங்க ஒவ்வொரு இமேஜை வந்து அந்த மெஷின் லேர்னிங்ல வந்து லோட் பண்ணுவாங்க, ட்ரெயின் பண்ணுவா. நீ எப்படிமா ட்ரெயின் பண்ற? உங்ககிட்ட இருக்கிற சின்ன வயசு போட்டோல இருந்து, ஓகேவா, ஒரு இப்ப இருக்கிற போட்டோ வரைக்கும் ஒரு 100 போட்டோவை அந்த ஒரு மெஷின் லேர்னிங் நீ சொல்லலாம். ஓகே, இந்த போட்டோ நான் தான், இந்த போட்டோ நான் தான், நான் தான், நான் தான், நான் தான், அந்த பேரை வச்சு நீ சொல்லிக்கிட்டே வரலாம். புரியுதா கைஸ்? அப்ப அது என்ன எடுத்துக்கணும், போட்டோ ஃபுல்லா அது வந்து அனலைஸ் பண்ணி வச்சிரும். ஓகே, ஒவ்வொரு போட்டோக்கும் ஒரு நம்பர் எடுத்து வச்சுக்கும். புரியுதா? சோ அதுதான் அது. அந்த நம்பரை எப்படி போய் ஸ்டோர் பண்ணோம்னா 3 டைமென்ஷனல் வேல தான் போய் ஸ்டோர் பண்ணும். புரியுதா கைஸ்? அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நாளைக்கு ஓகேவா, நாளைக்கு நீ வேற ஒரு போட்டோ நீ ஆட் பண்ணிட்டு இது யாருன்னு கேட்டனா அது கரெக்டா சொல்றாது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த ChatGPT பண்ணுது. கரெக்டா கைஸ்? புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப நீ ChatGPT ஓபன் பண்ணி
ஒரு 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 டாகோட ஒரு கேட்டோட போட்டோ நீ அப்லோட் பண்ணி இதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன்னா அது கரெக்டா சொல்லும். அது எப்படி சொல்லுது? லாஜிக் புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் ஆர் எவ்ரிவன்? அப்ப நீ நீ அது வந்து ட்ரெயின் ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப நீ அந்த மாட்டம் உன்னால ட்ரெயின் பண்ண முடியும். அதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? சோ அப்ப நீ கொடுக்குற ஒவ்வொன்றும் இந்த மாட்டம் பின்னாடி போய் 3 டைமென்ஷனல் வேலை தான் போய் ஸ்டோர் ஆகும். 3 டைமென்ஷனல் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. எப்படி போய் ஸ்டோர் ஆகும்னா இதுதான் மெயின். இது வந்து அரே. ஓகே, 2D 3D இப்படிதான் வரும். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு செட்டப் இப்படி போட்டுக்கோங்க. இதுல ஒரு என்ட்ரி அமைக்கிக்க. ஓகேவா? இதுக்குள்ள சும்மா இப்ப நான் வந்து உன்னோட குழந்தை போட்டோ அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. அது வந்து 1, 2 இப்படி ஸ்டோர் ஆகுது. அப்புறம் கமா இந்த மாட்டம் ஸ்டோர் ஆகும் 3, 4. புரியுதா கைஸ்? இது ஒரு கான்செப்ட். கமா என்டர், திரும்ப இன்னொரு இது ஒரு இது அனுப்பிக்க. அதுல வந்து என்ன வேரியன்ட், அடுத்த ஒரு போட்டோ. இப்ப நீ ஒரு 10 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள போட்டோ நம்பர்லாம் இந்த மாட்டோம் ஆர்டரா வச்சுக்கோங்க. சும்மா நான் 5, 6, 7, 8 சும்மா. புரியுதுல கைஸ்? சோ இதுதான் வந்து 3 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இமேஜ் பிக்சல்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இமேஜ் பிக்சல்ஸ் டு ஸ்டோர் இமேஜ் பிக்சல் நம்பர்ஸ் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. நோட் பண்ணுங்க இத. ஃபர்ஸ்ட் ஒரு இது, அதுக்குள்ள இந்த செட்டப் இப்படி இருக்கணும். தெளிவா எழுதிக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம பிராக்டிஸ் பண்றது 2D அரே தான் கைஸ். ஓகேவா? 1D ஆர் 2D தான் மோஸ்ட்லி நீங்க ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவீங்க. இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்வியூ கேட்டா சொல்லலாம், அதுக்காக தான். நோட் பண்ணியாச்சா கைஸ்? நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். Noted. நோட் பண்ணியாச்சுண்ணா. ஓகே கைஸ், குட். ஸோ நெக்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன இது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா நம்பைனா என்ன, அதுக்கு ஒரு எப்படி பேசிக் கோடு போடுறது, அது நம்பையோட டைப்ஸ், அரே டைப்ஸ்னா என்ன, என்னென்ன டைப் இருக்கு, 1 டைமென்ஷனல் 2, 3, அது எப்படி கோடு எழுதுறது, அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து வந்துட்டு அரே ஆட்ரிபியூட்ஸ், அடுத்த டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. அரேலே வர அடுத்த டாபிக் அரே ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, அரே ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்ன சார்? நல்லா கவனிங்க. மோஸ்ட்லி 2 டைமென்ஷனல் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இந்த மாட்டம் ஒரு என்ட்ரி அமைக்கிட்டு இதுல 1, 2, 3 சும்மா உங்களுக்கு ஈஸியா புரியுறதுக்காக அந்த டேட்டா இப்படி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கமா 4, 5, 6. ஓகே, இதுதான் வந்து 2 டைமென்ஷனல் அரே. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, புரியுதா கைஸ்? 2 டைமென்ஷனல் அரே இதுதான். இப்ப அரே ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, ஒவ்வொரு ஆட்ரிபியூட் இருக்கு. இப்ப நான் பிரிண்ட்ல அந்த ஆர்னா அரே ஷார்ட் ஃபார்ம் தான் ஏற்கனவே வேரியபிள் வச்சிருக்கேன். என்ன நேம்னாலும் வச்சுக்க. டாட் ஷேப், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் வந்துட்டு ஷேப் ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட் வந்து ரவுண்ட் பிராக்கெட் வராது. நீ சொல்லி ஆரோக்குள்ள ரவுண்ட் பிராக்கெட் போட்டு விட்டாத, மெத்தடுக்கு தான் அப்படி வரும். இந்த ஆர் டாட் ஷேப் அப்படின்னா என்னன்னா,
ஓகே, இது என்ன ஆர்டர்ல இருக்கு, அதாவது 2,3ன்னு வந்திருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல வர்றது ரோ, ஓகே 2ங்கிறது ஃபர்ஸ்ட்ல வர்றது ரோ, ரோ கமா காலம், அப்படி COLUMN, ரோ கமா காலம். அப்ப 2 கமா உனக்கு 3 வந்திருக்கு, 2 கமா 3. அப்ப ஃபர்ஸ்ட்ல என்ன வரும், அப்ப எத்தனை ரோ இருக்கு உன்கிட்ட? 2 ரோ இருக்கு. ஏன்னா 1 2 3ங்கிறது ஒரு ரோ, 4 5 6ங்கிறது ஒரு ரோ. புரியுதா கைஸ்? அப்ப 2 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? இது ஒரு காலம், 1ங்கிறது ஒரு காலம், 1 கீழே ஒரு 4ங்கிறது ஒரு காலம், 2 5ங்கிறது ஒரு காலம், 3 6ங்கிறது ஒரு காலம். அப்ப மொத்தம் 3 காலம் இருக்கு. சோ அப்ப சேப்னா என்ன பண்ணுதுன்னா, உன்னோட டேட்டாவை ரோ அண்ட் காலமா அது பிரிச்சு கொடுத்துருது. ஓகே, இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்றேன். இங்க பாருங்க, 5 4 5 6 போட்டேன்னா 7 8 9ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும் ரன் பண்ணேன்னா? சொல்லுங்க, எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 3,3. ஓகே 3,3 வந்துருச்சு அவுட்புட். ஓகே சரி, இப்போ நான் வந்து 1 2 3 கமா 4, இந்த பக்கம் கமா 7, இந்த பக்கம் கமா 10. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 3,4 வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ், எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? எஸ் சார். யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? ஷேப்னா என்னன்னு? ஷேப்புங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், நம்பைல வர ஆட்ரிபியூட். அதுல ஷேப் ஆட்ரிபியூட்னா ரோ அண்ட் காலமா உன்னோட டேட்டாவை அது பிரிக்கும் அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க. நான் நோட் பண்ணியாச்சுண்ணா. ஓகே குட். அதர்ஸ் நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? எஸ் சார். யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? ஆட்ரிபியூட்ஸ்னா என்னன்ட்டு, நம்பை ஆட்ரிபியூட்ஸ் டவுட் இருக்கா இதுல? ஓகே, இப்போ அதே மட்டும் இன்னொன்னு இருக்கு. ஓகேவா? சோ பிரிண்ட்ல அந்த அரே டாட் என்டிம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டிம்னா டைமென்ஷனல் தான் அப்படி சொல்லுவாங்க. 2 காட்டுதா? ஏன்னா இது 2 டைமென்ஷனல் அரே. அப்ப என்டிமோட மீனிங் என்னன்னா, நீ என்ன டைமென்ஷனல் யூஸ் பண்ற, இருக்கிறதே 3 தான் இருக்கு, அதுல என்ன டைமென்ஷனல் அரே நீ யூஸ் பண்றங்கிறத காட்டி கொடுக்கும். நோட் பண்ணிக்கோங்க. என்டிம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட், நீ என்ன டைமென்ஷனல் யூஸ் பண்றங்கிறத அது சொல்லிடும். டூ டைமென்ஷனலா 3 டைமென்ஷனலா அப்படிங்கறது. என்டிம் அப்படின்னா என்னன்னா டைமென்ஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதோட மீனிங் அதுதான், டைமென்ஷியன். அதாவது மொத்தம் நம்பைல எத்தனை அரே இருக்கு, டைமென்ஷனல் அரே இருக்கு? 3 இருக்கு. இப்ப நான் என்ன அரே டைப் யூஸ் பண்ணிருக்கேன்? 2 டைமென்ஷனல் அரே. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதை நீ போட்டு செக் பண்ணிக்க. என்டிம் அப்படின்னு போட்டேன்னா உனக்கு அவுட்புட் கொடுத்துருச்சா? 2ன்னு சொல்லி கொடுத்துருச்சா? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். கைஸ் இது புரிஞ்சுச்சா புரியலையா? புரியுதுண்ணா. நோட் பண்ணிக்கோங்க.
Noted, sir. நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? Yes, sir. ஓகே கைஸ், குட். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சார் அப்படின்னா, இதுல வந்துட்டு நிறைய இருக்கு. ரொம்பலாம் வேணா வச்சோன்னா இது ஒன்று எழுதிக்கோங்க வேணா. சைஸ்னு ஒன்று இருக்கு, டாட் சைஸ்னு ஒன்று இருக்கு, அரே. இது ஒரு ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ சைஸ்னு என்னன்னா உங்ககிட்ட மொத்தம் எத்தனை டேட்டா இருக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, மொத்தம் 4, இங்கிட்ட ஒரு 4, இங்கிட்ட ஒரு 4, முன்னாக 12 இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. சைஸ்னா மொத்தம் ஓவராலா எத்தனை டேட்டா இருக்கு. இப்ப இந்த 10க்கு பதிலா நான் வந்துட்டு குமாரன் போடுறேன். ஓகே, ஏன்னா அது ஸ்ட்ரிங். அப்ப அதையும் கால்குலேட் பண்ணிக்க. ஆமா, அதுவும் டேட்டா தானே. இப்ப இந்த இடத்துல 2.3 கொடுக்குறேன், அதுவும் ஃப்ளோட் டைப், அதுவும் ஒரு வேல்யூ தானே. 12 தான் வரும். புரியுதா கைஸ் லாஜிக்? ஓகே, ஸோ வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் உனக்கு டேட்டா கிடையாது. நீ எப்படினாலும் உனக்கு டேட்டா வரலாம். ஓகேவா? ஸோ அது ஓவராலா உங்ககிட்ட எத்தனை வேல்யூ இருக்கு அதுக்கான கால்குலேட் பண்ணி சைஸை கொடுத்துரும். அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்க. சைஸுங்கிறது உங்ககிட்ட எத்தனை டேட்டா இருக்குங்கிறத அந்த சைஸ் மூலியமா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இன்டர்வியூல கேட்டாங்கன்னா நம்பைல உனக்கு என்னெல்லாம் தெரியும் கேட்டாங்கன்னா, எனக்கு டைப்ஸ் ஆஃப் அரே நம்பை எனக்கு தெரியும், 1D 2D 3D. அதுக்கப்புறம் எனக்கு ஆட்ரிபியூட்ஸ் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அது என்னென்ன ஆட்ரிபியூட்னா, எனக்கு ஷேப் தெரியும். ஷேப்னா என்ன, ரோ அண்ட் காலமா அது இது பண்ணும், எத்தனை ரோ இருக்கு எத்தனை காலம். என்டிம்னா என்ன டைமென்ஷன் யூஸ் பண்றேன்னு கண்டுபிடிச்சிடலாம். சைஸை கண்டுபிடிக்கலாம். ஓகே, அந்த மட்டும் நீங்க சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இவ்வளவுதான் இருக்கு ஆட்ரிபியூட். ஓகேவா? டி டைப்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்துட்டு இது என்ன டைப் ஆஃப்ல எடுக்குங்கிறதா ஒவ்வொருக்கும் ஒரு டைப் இருக்கும். இல்ல U21 அப்படின்னு ஒரு டைப். ஓகே, ஸோ இது தேவையில்ல, இது வேணாம். இது வந்து அது அடுத்த லெவலுக்கு போகுது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளவுதான் கைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப இதுல இருந்து டேட்டாவை எப்படி பிரிச்சு எடுக்கிறது அதான் இப்ப அடுத்து சொல்ல போறேன். நோட் பண்ணீங்களா? Yes, நோட் sir. பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து அடுத்த டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. அரே இண்டெக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அரே இண்டெக்சிங். அரே இண்டெக்சிங். அரே இண்டெக்சிங் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா உனக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே நான் சொல்லிட்டேன் 2D தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்ட்டேன். ஓகே, இப்போ உங்க ஸ்டூடெண்டோட டேட்டா உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அரே ஈக்குவல் டு np டாட் அரே. ஓகே, ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் என்ட்ரு. இப்படிதான் ஸ்டூடெண்ட் இப்படிதான் உங்களுக்கு 2D நாளே இப்படிதான் கிரியேட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல ஃபர்ஸ்ட் வர இது வந்துட்டு என்னன்னா ஸ்டூடெண்டோட என்ன வச்சுக்கலாம், அவனோட ஐடி வச்சுக்கோமா. ஃபர்ஸ்ட் 101ங்கிறது ஒருத்தனோட ஐடி, 102ங்கிறது இன்னொரு பையனோடது, 103ங்கிறது ஒரு பொண்ணோட ஐடி. கம்மா. இப்போ 101ங்கிற பையனோட மார்க் என்னன்னா சும்மா ஒரு 89. அப்புறம் வந்துட்டு 56 ஒருத்தன் எடுத்திருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ நான் 90 எடுத்திருக்கேன். அதை மட்டும் புரியுதா கைஸ்? சரி, இப்போ இதை நான் எப்படி சார் பிரிச்சு எடுக்கிறது? ஓகேவா? அதுக்காக நீ படிக்கப்படுற டாபிக் தான் இண்டெக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? எஸ் ஆர் எவ்ரிவன்? ஓகே, ஸோ இது எப்படி சார் வந்து பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னா, பிரிண்ட்ல அரே ஆஃப் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதாவது மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரோ அண்ட் காலம். ஓகேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 101ங்கிற அதாவது ஃபர்ஸ்ட் பையன் அவனோட மார்க் எனக்கு வரணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அவனோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன, ஃபர்ஸ்ட் அவனோட இந்த டேட்டா எப்படி வரும் சொல்ல. அந்த ஆட்ரிபியூட்ல என்ன படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஷேப் தானே படிச்சீங்க. இது என்ன ஷேப்ல இருக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஷேப் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது என்ன ஷேப் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கப்பா. அரே டாட் ஷேப். ஷேப் போட்டுக்க. ஃபர்ஸ்ட் ஷேப் போட்டு ரன் பண்ணு, என்ன வருதுன்னு பாரு. அதுக்கப்புறம் நீங்க அடுத்து டிசைட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷேப் 2,3ல வருது. அப்ப 2ங்கிறது என்னது? ரோ. 3ங்கிறது காலம். ஓகேவா? இப்போ நீ வந்து கோட போடு, அப்புறம் அது கரெக்ட்.
இருக்குதுன்னா 0 1 2. அப்ப 0ங்கிறது வந்து 101, 1ங்கிறது வந்துட்டு ரோ 1ங்கிறது வந்துட்டு 89. அந்த ரோ 101வது ரோங்கிறது வந்து 1வது ரோ, இது வந்து 2வது ரோ. கரெக்டா கைஸ்? இது அப்படி வராது, 1 2 தான் வரும். 2 ரோ தானே இருக்கு, இது முதல் ரோ, இது 2வது ரோ. இப்போ எனக்கு 101ன்னு அவுட்புட்ல வரணும். ஓகேவா? புரியுதா கைஸ்? வெறும் எனக்கு அவுட்புட்ல 101 தான் வரணும். அப்ப நான் எந்த ரோவை நான் போடுவேன்? டெல் மீ கைஸ். ஃபர்ஸ்ட் எந்த ரோ போடுவேன்? 1வது ரோ போடுவேனா 2வது ரோ போடுவேனா? ஃபர்ஸ்ட் தான். அப்ப நான் 1வது ரோ போடுவேன். அப்ப ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோ, 101 102 103. அதுல இது வந்து முதல் காலமும் 101, 2வது காலமும் 102, 3வது காலமும் 103. இப்ப நான் 101 எனக்கு வேணும்னா நான் என்ன காலம் போடுவேன்? அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சா? உங்களுக்கு லாஜிக்கு புரியுதா கைஸ்? ஓ ஓ ஓ ஓ ஓ ஒரே நிமிஷம் இருங்க. 1வது இதுல 01, அதுல 01 56. ஓகே ஓகே, இது இண்டெக்ஸ் நம்பர். சாரி கைஸ், இது 0வோட எடுத்துக்குது. ஓகேவா கைஸ்? இப்படி நினைச்சுக்கோங்க, இது வந்து 0th ரோ. ஓகேனா? ப்ரோக்ராமிங் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அரேனாலே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் டைரக்டா 1ன்னு சொல்லிட்டேன். ஓகே, சோ ஐ அப்பாலஜி. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு 0, செகண்ட் ரோ வந்துட்டு 1. அவ்வளவுதான். புரிஞ்சா? இப்போ இதுக்கு அடுத்து நான் 1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 3வது ரோ. ஓகே, சாரி, அது செகண்ட் ரோ வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு 0, ப்ரோக்ராமிங் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம், எனக்கு 101 அவுட்புட்ல வரணும். அப்ப நான் எந்த ரோ போடுவேன்? 0, அவ்வளவுதான். அப்ப 0 போடுவேன். அதுல எனக்கு 101 வரனா 0 காலம். அப்ப காலம் வந்து 0 1 2 அப்படி வரும். அப்ப 0,0 போடுவேன். கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? இப்ப 101 அவுட்புட் வந்துருச்சா? சரி, எனக்கு 90ங்கிற அவுட்புட் வரணும். இப்போ என்ன பண்ணுவ? டெல் மீ கைஸ். நான் 1,3. 1,3யா? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 0,3. 0,3யா? 1,2வா? 1,2. ஓகே, நல்லா கவனிங்க. எனக்கு 2,2. ஓகே, நான் வந்து 12,14 சொல்றேன். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ இப்பதான் சொல்லி கொடுத்தேன், மாத்தி மாத்தி எல்லாரும் சொல்றீங்க. ஈஸியா தானே இருக்கு. ஓகே, எனக்கு 90ங்கிற அவுட்புட் வரணும். அது எந்த ரோல இருக்கு? மோஸ்ட் அதை சொல்லுங்க. 90ங்கிறது எந்த ரோல இருக்கு? 0th ரோல இருக்கா இல்ல 1வது ரோல இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 1 தானே வரணும். ஓகே, கம்மா. இது எத்தனாவது காலம்ல இருக்கு? 90ங்கிறது 0th காலம்ல இருக்கா இல்ல 1வது காலம்ல இருக்கா இல்ல 2வது காலம்ல இருக்கா? செகண்ட் காலம். அவ்வளவுதான். 1,2. உங்களுக்கு லாஜிக் புரியுதா கைஸ்? அவுட்புட் 90 வந்துருச்சுல. எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? இப்படிதான் ஒரு டேட்டாவை நீ பிரிச்சு எடுக்கணும். அப்ப நான் எத்தனை டேட்டா நான் கொடுத்தாலும் உன்னால அதை இந்த ரோ அண்ட் காலம் வைஸ் தேவையான டேட்டாவை என்னால எடுக்க முடியும். புரிஞ்சா கைஸ்? உன்னா உங்களுக்கு வேணும்னா இங்க பாருங்க, உன்னா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்துட்டு என்ன வச்சுக்கலாம்னா, ஓகே, நான் வந்துட்டு பைத்தான் கமா ஜாவா கமா C++ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்துட்டு HTML கமா CSS கமா ரியாக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, கமா அடுத்து இந்த பக்கம் AI கமா ஜென் AI கமா LLM. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு அவுட்புட்ல ரியாக்ட் அவுட்புட் வரணும். ஓகேவா? அப்ப நான் என்ன போடுவேன் சொல்லுங்க. 1,2 சார். அப்ப ஃபர்ஸ்ட் அது எந்த ரோன்னு பார்க்கணும். இது 0th ரோ, இது 1வது ரோ. அப்ப 1வது ரோ தான். அப்ப 1 கரெக்ட். அப்ப அதுல என்ன காலம் இது? ஃபர்ஸ்ட் இது 0th காலம், இது 1வது காலம், இது 2வது காலம். அப்ப 1,2. அப்ப ரியாக்ட் வந்துருச்சு அவுட்புட். இது புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் சார். நோட் பண்ணிக்கோங்க. அழகா நோட் பண்ணுங்க. இதுக்கு பேரு தான் அரே இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட நான் எத்தனை டேட்டா கொடுத்தாலும் ஈஸியா அந்த ரோ காலம் வச்சு ஒரு டேட்டாவை வெளியில எடுக்க முடியும். அழகா அந்த ஸ்பெசிபிக் டேட்டாவை நோட் பண்ணிக்கோங்க. சார் சொல்லுங்கப்பா. டாபிக் அரே இண்டெக்ஸ் என்ன சார்?
இண்டெக்ஸிங், இண்டெக்ஸ் ஐஎன்ஜி, இண்டெக்ஸிங். ஓகே. நோட் பண்ணிட்டா சொல்லுங்க guys. அவுட்புட் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். சார் ஒன் டவுட் சார். சொல்லுங்க. நம்ம சேவ் ஆட்ரிபியூட் கொடுக்கும்போது ரோவும் காலமும் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாதா? புரியலமா? மேல அவுட்புட் மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். சேவ் ஆட்ரிபியூட் கொடுக்கும்போது 2,3ன்னு வந்திருக்குல்ல, 0ல இருந்து வராதான்னு கேக்குறேன். என்ன சொல்றீங்களா? ஆமா, இங்க இப்ப 3,3 வந்திருக்கீங்க. அது வந்து நார்மலா ஷேப்புங்கிறது கவுண்ட் ஜெனரலா அதை எடுத்துக்குது. ஓகேவா? ஓகே சார். ப்ரோக்ராமேட்டிக்கலி நீ உள்ள இன்டெப்தா வந்து எனக்கு இந்த ஸ்பெசிபிக் டேட்டா மட்டும் எனக்கு வேணுங்கிறப்ப அது வந்து அப்படி எடுத்துக்குது. ஓகே ஓகே சார். யா, நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? மொத்தம் இதுல ஒரு 10-12 டாபிக் கிட்ட இருக்கு. இப்பதான் ஒரு 3 பார்த்துருக்கோம், 3-4 பார்த்துருக்கோம். நாளைக்கு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் இதுவரை என்னென்ன பார்த்துருக்கோம்? நம்பைனா என்ன, அதுல எப்படி அரே வந்து எப்படி நம்பை எப்படி அரே யூஸ் பண்ணி கிரியேட் பண்றாங்க, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்றாங்க, ஷேப்பு, எண்டிம், அப்புறம் சைஸ், இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் இண்டெக்ஸிங் பார்த்தோம். அரே இண்டெக்ஸிங்னா என்ன, ஓகே, அது எப்படி ஸ்பெசிபிக் டேட்டா மட்டும் எடுக்கிறது. ஓகே, இதுலயே அரே ஸ்லைசிங்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ அரே ஸ்லைசிங்னா என்ன சார் அப்படின்னா, ஆனா அந்த ஸ்லைசிங் வந்து மோஸ்ட்லி 1 டைமென்ஷனல் அரே தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா கைஸ்? ஓகே, ஒவ்வொரு அரேக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். 1 டைமென்ஷனல் அரேனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே? ஓகே, ஒரே இதுலயே மொத்தமா வந்துடும், அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி இப்படி மொத்தமா அப்படி ஒரு இதுலயே வந்துடும். ஓகேவா? இதுவே இருக்காது, இப்படி வந்துடும். ஸோ இந்த மாட்டம் வந்துடும். இப்போ என்கிட்ட என்னென்ன 1 டைமென்ஷனல் அரேனா என்ன சொல்லலாம்னா, இப்போ என்கிட்ட 10, 20, 30, 40, 50, 60 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரன் பண்றேன், இதெல்லாம் எடுக்காது. இது அரே டாட் ஷேப்னு வருது. இப்போ ஷேப்பிங் எடுக்குமா அப்படின்னா இது இப்படிதான் எடுத்துக்கும். இந்த இடத்துல ஷேப் எடுத்துக்காது. புரியுதா கைஸ்? மொத்தமாவே இவ்வளவுதான் கவுண்ட் பண்ணி எடுத்துக்குது. அதனால இது வந்து 1 டைமென்ஷனல்ல உங்களுக்கு வந்து இது செட் ஆகாது. உங்களால வந்து அது கரெக்டா எக்ஸாக்டா எடுத்துக்க முடியாது. அப்ப இதெல்லாம் தூக்கி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு அரே ஆஃப். இப்ப எனக்கு வந்து அவுட்புட்ல வந்து
30, 40, 50 இந்த 3 வேல்யூ மட்டும் தான் எனக்கு அவுட்புட்ல வரணும். அப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2. அப்ப 30 எனக்கு அவுட்புட் வந்தோம்னா அப்ப 2ல இருந்து போட்டுக்குவேன். 2 கோலன் 2 வந்து என்னது? இப்ப 0ங்கிறது 10, 1ங்கிறது 20, 2ங்கிறது 30. அப்ப 2னா ஸ்டார்டிங் நம்பர் 30ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 3, 4, 5ன்னு போட்டாதானே 4 வரைக்கும் வரும். ஞாபகம் இருக்கா? நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்ல சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? Yes, sir. ஓகே. இப்ப அவுட்புட் பாருங்க என்ன வருது? 30, 40, 50 வந்துருச்சா? இன்பிட்வீன் என்ன இருக்கு? 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. என் இண்டெக்ஸ் நம்பர் தான் பிரிண்ட் ஆகாதுல. 5 ரிமூவ் பண்ணிரு. அப்ப 2, 3, 4 தானே வரும். அப்ப 2ஓட டேட்டா என்ன? 2னா என்ன? 0ங்கிறது 10, 1ங்கிறது 20, 2ங்கிறது 30, 3ங்கிறது 40, 4ங்கிறது 50. அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? இது புரிஞ்சுல? இதுதான் ஸ்லைசிங். நோட் பண்ணிக்கோங்க. இதுலயே வந்துட்டு இன்னொரு டாபிக் வரும். இது நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, நான் அடுத்து சொல்றேன். அவ்வளவுதான். இதோட முடிஞ்சு பேசிக்ஸ் போதும். பேசிக்ஸ் இந்த அளவுக்கு போதும். இதுக்கப்புறம் ரியல் டைம் கோடிங்ல எப்படி இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு முடிஞ்சு நம்பை. ஓகே, அதை நீங்க போய் அசைன்மெண்ட் மட்டும் ஒரு டாபிக் கொடுக்குறேன். அதை போயிட்டு நீங்க ChatGPT யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அசைன்மெண்ட் எனக்கு சென்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஸோ நாளைக்கு வந்து நம்ம அடுத்த டாபிக்கு நம்ம போயிடுவோம். பாண்டாஸ் இந்த மாட்டோம். அப்ப நீங்க நம்பைனா என்னன்னா ஒரு 5-7 டாபிக் நீங்க படிச்சிருப்பீங்க. அதை மட்டும் நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே சொல்லுங்க. அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? நோட் பண்ணியாச்சா? ஓகே. இதுலயே அடுத்த டாபிக் என்னன்னா அரே ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபில்டரிங்கிறதும் சிங்கிள் இதுல யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் டைமென்ஷன்ல என்னன்னா எனக்கு வந்துட்டு 20க்கு அதாவது 30க்கு மேல இருக்கிற டேட்டா தான் எனக்கு வேணும். 30க்கு அப்புறம் இருக்கிற டேட்டா தான் எனக்கு அவுட்புட்ல வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப அரே ஆஃப் அந்த அரே கிரேட்டர் தென் 30 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 30க்கு மேல இருக்கிற டேட்டா மட்டும் தான் எனக்கு அவுட்புட் வருது. புரியுதா? இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. அவங்களோட டேட்டா எல்லாமே எனக்கு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க டேட்டா மட்டும் எனக்கு எடுத்து கொடுன்னா அழகா ஃபில்டர் அவுட் பண்ணலாம்ல. அந்த மாட்டம் தான் இது. நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேரு தான் அரே ஃபில்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இது இன்னொரு டாபிக். இப்ப நான் வந்துட்டு இப்ப கம்பெனில வந்து எவ்வளவு பேர் சேலரி வாங்குறாங்க அந்த டேட்டாலாம் நான் இதுல கொடுத்துருவேன். ஓகே, யாரெல்லாம் 40,000க்கு மேல வாங்குறாங்க அப்படின்னா நான் டேட்டா ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். சும்மா சொல்றேன் அந்த மாட்டோம். புரியுதா? அப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு தேவைப்படும். கொஞ்சம் ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க கைஸ். இதெல்லாம் போய் வீட்ல போய் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Noted. ஓகே, குட். எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? ஓகே, சோ தி பேசிக்ஸ்ல கடைசி டாபிக் அரே ஆபரேஷன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. அரே ஆபரேஷன்ஸ். ஓகே, சோ இதுதான் லாஸ்ட் டாபிக். இதோட முடிஞ்சிருச்சு. எப்படின்னா இப்ப நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். a = np டாட் அரே. npனா அங்கதான் நன்பை இருக்கு. அரே ஆஃப் அதுல வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு டேட்டா கொடுக்குறேன்.
10, 20, 30 கொடுத்துக்கிறேன். இன்னொன்று வந்து பி வேல்யூ ஒரு வேல்யூ கொடுக்குறேன், என்பி டாட் அரே. ஸோ அதில் வந்துட்டு என்ன வச்சுக்கலாம், ஓகே சும்மா வந்துட்டு இதில் வந்துட்டு நான் 100, 200, 300 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, இந்த அடிஷனு சப்ட்ராக்ஷனு இதுதான் வந்து ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது உங்களுக்கு தெரியும். இப்போ பிரிண்ட்ல ஏ பிளஸ் பின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவுட்புட் பாருங்களேன், என்ன ஆன்சர் வரும்ட்டு, என்ன அந்த ஆன்சர் வந்திருக்கு. அப்ப இங்க மேல இருக்கிற இந்த 0th ரோவையும் இங்க இருக்கிற 0th ரோவையும் அது அடிஷன் ஆயிருக்கு, கரெக்டா? அதான் 110 வந்திருக்கு. அடுத்து அதே மட்டும் இங்க இருக்கிற 1வது வேல்யூவோ இங்க இருக்கிற 1வது வேல்யூ அடிஷன் ஆயிருக்கு, 220 வந்திருக்கு. அதே மாதிரி தான் 330. ஸோ இது லாஜிக் புரியுதா உங்களுக்கு? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? டெல் மீ கைஸ், இது எப்படி இந்த கோட் எடுத்திருக்குன்ட்டு புரிஞ்சா? சொல்லுங்கப்பா. சரி, இப்ப நான் மேல வந்து நான் 100 கொடுக்குறேன், இங்க வந்து 200 கொடுத்துக்கிறேன், இங்க வந்து 300 கொடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 200, 400, 600 வந்துருச்சா? சரி, இப்ப நான் வந்து இந்த கீழே இருக்கிறதுல வந்து 20, இங்க வந்து ஒரு 80, இங்க வந்து ஒரு 30ன்னு வச்சுக்கிறேன். இப்ப இதே கூட ரெண்டாவதா வந்து ஏ மைனஸ் பின்னு போடுறேன், மைனஸ் பண்றேன். அப்ப நான் மேல இருந்து இதோட மைனஸ் பண்ணிடும். அப்ப 100ல இருந்து 20 போச்சுன்னா 80 வரும், 200ல இருந்து 80 போச்சுன்னா 120, அங்கிட்டு 270 வரும். வந்துருச்சு அவுட்புட். அப்ப ஒரு ஆபரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுதா? இதே மட்டும் தான் மல்டி ஸ்டார் போட்டேன்னா உனக்கு மல்டிப்ளை பண்ணி வரும், தட்ஸ் ஆல். இதே டிவிஷன் போட்டேன்னா டிவிஷன் வரும், தட்ஸ் ஆல். இப்ப ஏ இன்டு பி போடு, அது மல்டிப்ளை பண்ணி வரும், வருதா மல்டிப்ளை பண்ணி? இதே பிரிண்ட்ல ஏ டிவிஷன் பை பின்னு போடு, தட்ஸ் ஆல். அவுட்புட் வருதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? ஓகே, இதுதான் வந்து ஆபரேஷன்ஸ். புரிஞ்சா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் போதும் கைஸ், நம்பை இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு நீங்க எப்படி போய் அசைன்மெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்ப சொல்லி தரேன். அதான் ஒரு ரியல் டைம் கோடிங்ல இப்போ இந்த நம்பை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஸோ பேலன்ஸ் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த இது பாண்டாஸ். நோட் பண்ணியாச்சா கைஸ்? எஸ் சார். ஓகே குட். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா, ஒரு ரியல் டைம் கோடிங். இந்த நம்பையை எங்க யூஸ் பண்றாங்க, ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். இதை பேஸ் பண்ணி நீங்க வீட்டுல போயிட்டு அசைன்மெண்ட் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா? சரி, இப்ப நம்ம வந்து ஒரு இப்ப என்னோட கம்பெனில வந்துட்டு சில பேர் வந்து 20ல இருந்து 25 வயசுல சில பேர் இருப்பாங்க. காமனா ஒரு ஏஜ் வச்சுக்கோங்க, 25 இயர்ஸ் பீப்புள் இருப்பாங்க, அப்புறம் ஒரு 30s இருப்பாங்க, அப்புறம் 40s இருப்பாங்க, அப்புறம் 35s இருப்பாங்க, அப்புறம் 40s இருப்பாங்க. அவங்க சேலரி வந்து அவங்க ஏஜ் வச்சு சொல்லிடலாம். இப்போ 25 வயசு இருக்குன்னா ஒரு ஓகே ஒரு
ஒரு 25,000 சேலரி வாங்குறான், ஒரு 40,000 50,000 இப்ப 30 வயசுனா ஒரு 40,000 வாங்குறாங்க, அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேவா? புரியுதா கைஸ்? சோ இதான் வந்துட்டு நான் வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சிருவேன். ஓகேவா? எதுக்காக நான் பிரிச்சு பிரிச்சுன்னா எப்படி சார் எனக்கு புரியல. செப்பரேட் ஏஜ் வைஸ் பிரிப்பேன், சேலரி வந்து பிரிப்பேன், அது வந்து நான் ஏஜையும் சேலரியும் வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு வைப்பேன். எதுக்காக நான் பிரிச்சு வைக்கிறேன்னா நான் மெஷின் லேர்னிங்க்கு நான் அனுப்ப போறேன். இப்படி இருக்கிற ஏஜ் கேட்டகரிலாம் இவ்வளவுதான் சேலரி வாங்குவான், இந்த மட்டும் இருக்கிற ஏஜ் கேட்டகரிலாம் இவ்வளவுதான் வாங்குவான் அப்படின்ட்டு நான் மெஷின் லேர்னிங்க்கு தனித்தனியா நான் அனுப்பிச்சு விட்டுருவேன். அந்த மெஷின் லேர்னிங் என்ன பண்ணிக்குமா, ஓ அப்படியா, அது உள்ள வாங்கி வச்சுக்கோம். நாளைக்கு நான் என்னோட ஏஜ் நான் 18ன்னு சொன்னேன்னா அப்ப அதுவே கால்குலேட் பண்ணி 25 வயசுக்குரியவன் 25,000 சேலரி வாங்குறானா 18 வயசுக்குரியவன் 18,000 தானே சேலரி வாங்குவான்னா அதுவே புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ரிப்ளை கொடுக்கும். இது புரிஞ்சுச்சா புரியலையா? Tell me guys. Yes or no? Yes sir. அப்ப அந்த மெஷினுக்கு நீ கொஞ்சம் ட்ரெயின் பண்ற. ஓகேவா? அப்ப நான் ட்ரெயின் பண்றப்ப நான் எப்படி அந்த ட்ரெயின் பண்ணுவேன் மெஷினுக்கு? அப்ப அதுக்கு ஒரு டேட்டாவை பிரிச்சு பிரிச்சு நீ கொடுக்கணும்ல, அதுக்காக தான் நீ நம்பை படிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, அதை தான் இப்ப நான் எப்படிங்கிறத நான் பண்ணி காட்ட போறேன். புரியுதா கைஸ்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி நீ பிரிச்சு டேட்டாவை பிரிக்கிற, எப்படி நீ பிரிச்சு நம்ம மெஷின் லேர்னிங்க்கு அனுப்ப போற, அதுதான் இப்ப நான் டாஸ்க். ஓகே, இம்போர்ட் நம்பை as np, இது ஹெட்டர். ஓகே, இதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, இது வந்து அலியாசிஸ்னு சொல்லுவாங்க. அலியாசிஸ்னா as keyword, அதாவது இந்த நேமா யூஸ் பண்றேன், அதான் அலியாசிஸ் அப்படிங்குவாங்க. ஓகே, அலியாசிஸ் வேணுமா நோட் பண்ணிக்க. ALAS சாரி அலியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இதுல இருக்க டவுட் இல்ல கைஸ்? ஓகே, இப்போ நான் டேட்டாவை நான் கொடுக்குறேன். டேட்டா ஈக்குவல் டு np டாட் அரே. ஓகே, அரேனாலே ரவுண்ட் இப்படி வந்துடும். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு என்டர் அமைக்கிக்க. 2 டைமென்ஷனல் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஏஜ் வைஸ் சும்மா நான் ஒன்று கொடுக்குறேன். எப்படின்னா ஒருத்தவனோட ஏஜ் வந்து இப்போ 25 கேட்டகரியில் இருக்கானா அவனோட சேலரி வந்து ஒரு 30,000 வாங்குவான். ஓகே, இல்லை ஒரு 20,000 வாங்குவான். கமா ஏஜ் கேட்டகரி வந்துட்டு இப்போ 30 ஏஜ் கேட்டகரி இருந்தானா அவன் வந்து ஒரு 35,000 சேலரி வாங்குவான். அதே மட்டும். ஸோ ஏஜ் கேட்டகரி வந்துட்டு ஓகே, ஸோ ஏஜ் கேட்டகரி வந்துட்டு 40 ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா இல்லை 35 வச்சுக்கோ. ஸோ அவன் வந்து ஒரு 45,000 சேலரி வாங்குவான், இல்லை ஒரு 45,000 சேலரி வாங்குவான் அப்படின்னா சும்மா நான் கொடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து அதே மட்டும் ஏஜ் கேட்டகரி 40 இருக்கிறவன் ஒரு 50,000 வாங்குவான். புரியுதா கைஸ்? இந்த மாட்டம் நான் பிரிச்சு வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப எனக்கு இந்த டேட்டாவை உங்களால தனியாவும் எடுக்க தெரியும், அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எத்தனை ரோ இருக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ரோ கண்டுபிடிங்க, எத்தனை ரோ காலம்ஸ் இருக்குன்ட்டு. எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? புரியல. Array dot shape. அரே டாட் ஷேப் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஆனா இங்க அரே என்ன வச்சிருக்கேன்? Data dot shape. இதுதான் யோசிக்கணும். எஸ், டேட்டா டாட் ஷேப். ஓகே, இங்க என்ன வேரியபிள் இருக்கோ அதான் கொடுக்கணும். ஓகே, சோ ரன் பண்ணீங்கன்னா 4 ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் வருது ரோ. ஓகே, செகண்ட் வருது காலம். 4 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. ஓகே, சோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? Tell me guys. எல்லாருக்கும் டவுட் இல்ல? சரி, நீ என்ன கண்டுபிடிப்பனா என்ன டைமென்ஷன்ல இது எனக்கு தெரியாது. அவன் எப்படி கண்டுபிடிப்ப? ndim. அப்ப ndim போட்டனா இது என்ன டைமென்ஷன்ல இருக்குங்கறத நீ கண்டுபிடிச்சிடுவ. 2 அப்ப 2 டைமென்ஷனல் அப்படினு கண்டுபிடிச்சிடுவ. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, இதுல ஒரு ஃபார்முலா ஒன்னு இருக்கு இதுல. ஓகே, இப்போ இது தேவையில்லை. என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா, சோ இப்போ நான் வந்து ஏஜ் கேட்டகரியை ஃபுல்லா நான் பிரிப்பேன். ஏஜ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஏஜ் தானே. ஏஜ் ஈக்குவல் டு அந்த டேட்டா ஆஃப். ஓகே, ஒரு கோலன் சிம்பிள் போடுவேன். கோலனோட மீனிங் என்னன்னா செலக்ட் ஆல் ரோஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேணா இங்க கமெண்ட்ஸ்ல எழுதிக்கோங்க தனியா. கோலன் மீன்ஸ் செலக்ட் ஆல் ரோஸ். அப்ப இருக்கிற எல்லா ரோவையும் எடுத்துட்டு கமா. ஓகே, அப்ப கோலனோட மீனிங் என்ன? செலக்ட் ஆல் ரோஸ். ஓகே, சரி. இப்ப எந்த காலம்ல ஏஜ் இருக்கு? 0th காலம்ல
காலம்ல இருக்கா, 1வது காலம்ல ஏஜ் இருக்கா? சொல்லுங்க கைஸ். 0. அப்ப 0, அவ்வளவுதான். அப்ப இதோட மீனிங் என்னன்னா 0th ரோல இருக்கிற எல்லா ரோவையும் எடுத்துக்க, இல்லனா எல்லா ரோலையும் இருக்கிற 0th காலத்தை மட்டும் வேல்யூ மட்டும் எடுத்துக்க அப்படின்னு சொல்றதுதான் இது. இது புரிஞ்சுச்சா? tell me guys, புரிஞ்சா இது? yes or no everyone? Yes sir. ஓகே, அப்ப கோலன்ங்கிறது வந்துட்டு எல்லா ரோவையும் செலக்ட் பண்ணிக்கும். அதுல உனக்கு எந்த ரோவை டிஸ்ப்ளே பண்ணணும்னா 0th ரோ. ஓகே, இப்போ நான் பிரிண்ட்ல நான் ஏஜ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? எனக்கு இருக்கிற எல்லா ஏஜையும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணிருச்சா? yes or no everyone? tell me guys. Yes, sir. ஓகே குட். இப்போ இதே மாட்டம் ஏஜ் நீ பிரிச்சியே அவனோட சேலரி எப்படி பிரிப்ப? சேலரி எப்படி பிரிப்ப சொல்லுங்க பாப்போம். இதே சேலரிக்கு பிரிக்கணும், எப்படி பிரிப்பீங்க? சேலரி ஈக்குவல் டு டேட்டா ஆஃப் கோலன்ங்கிறது என்னது? செலக்ட் ஆல் ரோஸ். என்ன கொடுப்பேன் இந்த இடத்துல? சேலரி எந்த காலத்துல வருது? 1. அவ்வளவுதான். அப்ப பிரிண்ட் சேலரின்னு கொடுத்தேன்னா ஓகே, அந்த டேட்டா உனக்கு தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்துரும். எப்படி லாஜிக் புரியுதா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? Yes sir. ஓகே गाइस, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே, இதுல வந்து நார்மலைஸ் பண்ணலாம். அதாவது நார்மலைஸ்னா இந்த இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆக்சுவலி நார்மலைஸ் சேலரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அளவுக்கு நீங்க படிக்க வேணாம், பட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. நார்மலைஸ் சேலரினா என்னன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? நார்மலைஸ் சேலரி NS அப்படின்னு வச்சுக்குவோம். இதுல ரவுண்ட் பிராக்கெட் உன்னோட இந்த சேலரி, ஓகேவா, அந்த சேலரியில என்ன இருக்கு? உன்னோட எல்லா சேலரியும் வந்துடும். ஓகே, மைனஸ் அந்த அரேல வந்துட்டு அந்த நம்பர்ல என்பிங்கிறதான நம்ம அரே டாட் மின்னு ஒன்று இருக்கும். மின்னுனா என்ன? மின் ஆஃப் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. மின் ஆஃப் சேலரின்னு என்னன்னா உன்னோட சேலரியிலேயே இருக்கிற மினிமம் நம்பர் அது 20,000. அப்ப லாஜிக் புரியுதா கேஸ் உங்களுக்கு? எஸ் ஆர் நோ? ஓகே, இதை வந்து இது வந்து என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணி பாரு என்ன ஆன்சர் வருதுன்ட்டு. பிரிண்ட் என்எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆன்சர் வருது இங்க கீழே? இதெல்லாம் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர் வருது? 0 வருது, 15,000, 25,000, 30,000 வருது. ஓகே, லாஜிக் புரியுதா கைஸ் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்ட்டு? இங்க என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சா இருக்காது? Yes sir. எங்க என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். மினிமம் சேலரியோட எல்லா சேலரியும் மைனஸ் பண்ணிருக்காங்க. Minimize பண்ணி இது பண்ணிருக்கேன். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம இங்க நம்மளோட நார்மல் சேலரில என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. நார்மல் சேலரில என்ன ஆன்சர் வருது? 20,000 வருது, 35,000 வருது, 45,000, 50,000 வருது. ஓகேவா? அப்ப இந்த சேலரியில எல்லா சேலரியும் வருது. அதோட நான் மினிமம் சேலரி இருக்கிற மினிமம் சேலரி யாருன்னா 20,000 தான். அப்ப எல்லா நம்பர்லயுமே 20,000 கம்மி பண்ணு. ஃபர்ஸ்ட் 20,000 இருக்கா? 20,000 கம்மி பண்ணா 0. 35,000 20,000 போச்சுன்னா 15,000. 45ல 15,000 போச்சுன்னா சரி 20,000 போச்சுன்னா 25. சோ இப்ப புரியுதா கேஸ் கான்செப்ட்? இது எப்படி எடுக்குதுன்ட்டு? இதுதான் கால்குலேஷன். இந்த மின்னுங்கிறது ஒரு நம்பர்ல வர அக்ரிகேட்ங்குவாங்க, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இருக்கலே மின்னுனா சின்ன நம்பர் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சா? இதுல ஓகே, அதே மாட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த NS இதே மாட்டோம் இங்க நான் ஒரு டிவைடட் போட்டு திரும்ப அதே மாட்டோம் சேலரி. ஓகே, அதாவது எப்படி போடலாம்னா ஓகே, இது வந்து என்னன்னா நார்மலைஸ் சேலரி. இது வந்து என்ன சொல்லலாம்? மின் சேலரின்னு வச்சுக்கோமா, மின் சேல். இது வந்துட்டு மேக்ஸ் சேல் அப்படின்னு வச்சுக்கோமா, மேக்ஸ் சேல். ஓகே, மேக்ஸ் சேல்னா என்னன்னா அதே லாஜிக்கு. ஓகே, சேலரி ஆஃப் NP டாட் மேக்ஸ் அப்படின்னு போட்டுக்க. மேக்ஸ்னா இருக்கல மேக்ஸிமம் சேலரி வச்சு அதை பிரிச்சு கொடுக்கும். ஓகே, சாரி, இது எப்படி கொடுக்கும்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் சேலரி தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். இருக்கல மேக்ஸிமம் சேலரி என்னவோ அதெல்லாம் மைனஸ் பண்ணு, அதுல NP டாட் மின் சேலரி என்னவோ அதை மைனஸ் பண்ணு. அவ்வளவுதான். புரிஞ்சா கைஸ்? இந்த மாட்டம் தான் நீங்க டேட்டாவை பிரிக்கணும்.
இவ்வளவுதான் கைஸ் கான்செப்ட். ஓகே, இப்போ நான் பிரிண்ட்ல மேக்ஸ் சால் அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மேக்ஸ் சாலரியில என்ன ஆன்சர் வரும்? இருக்குல்ல பெரிய நம்பர்ஸ் உங்களுக்கு வரும். அதோட சின்ன நம்பர் இருக்க அந்த சின்ன நம்பர் சம்பளம் எல்லாத்தையும் அது கழிச்சிடும். கரெக்டா? ஓகே, இது புரிஞ்சா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? இது உங்களுக்கு வந்து சும்மா அந்த இதை மட்டும் கவுண்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா கைஸ்? இது ஓரளவுக்கு புரிஞ்சா? அதாவது இதை நான் பிரிச்சு வைக்கிறேன்ப்பா, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஒரு டேட்டாவை நான் எப்படி பிரிக்கிறேன், இதுதான்ப்பா கான்செப்ட். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மேக்ஸ் சேலரி, மின் சேலரி, இந்த வேரியபிள் எல்லாத்தையுமே நீங்க மெஷின் லேர்னிங்க்கு தள்ளி விடுவீங்க. புரியுதா கைஸ்? மெஷின் லேர்னிங்க்கு தள்ளி விட்டுட்டு எப்படின்னா எனக்கு இதுதான் சேலரி இதுதான். ஓகே, ஒரு நார்மலைஸ் சேலரி இவ்வளவுதான் இருக்கும், காமனா இவ்வளவுதான் இருக்கும். அந்த ஏஜுக்கு ஏற்ற அப்படி அது வந்து உனக்கு வந்து அனலைஸ் பண்ணும். உங்களுக்கு புரிஞ்சா உங்களுக்கு நான் எப்படி நான் ஒரு டேட்டாவை பிரிச்சு வச்சிருக்கேன்ட்டு? Tell me guys. Yes sir. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டாவை மெஷின் லேர்னிங் அனுப்புறதுக்கு நான் பிரிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான், பிரிச்சு வச்சிருக்கேன். எப்படிலாம் பிரிச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் தனியா பிரிச்சிருக்கேன், சேலரி தனியா பிரிச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு அந்த மினிமம் சேலரி எவ்வளவு பேர் வாங்கலாம், இதுல வந்துட்டு மேக்ஸிமம் சேலரியில இருந்து வச்சா எவ்வளவு வருது, ஆவரேஜா எவ்வளவு வருது, அந்த மட்டும். ஓகே, சும்மா நான் பிரிச்சிருக்கேன். இந்த மட்டும் நான் பிரிச்சு வச்சுட்டு இதை நான் மெஷின் லேர்னிங்க்கு தெரியப்படுத்துவேன். அவ்வளவுதான். அப்ப அது நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு அது புரியும். இது ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. நீங்க வீட்டுல போயிட்டு NumPy பேஸ்டு ரியல் டைம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சும்மா போடுங்க. இங்க பாருங்க, நான் ChatGPT ஃபர்ஸ்ட் இதை போட்டோ எடுங்க. நான் சொல்றேன் நான் எப்படி நீங்க வந்து அசைன்மெண்ட் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். இதை போட்டோ எடுத்துட்டீங்களா கைஸ்? ஓகே, இதோட ஆர்டர் என்ன தெரியுமா கைஸ்? இதுதான் இன்டர்வியூல கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரா டேட்டா செட் அப்படின்னு சொல்லணும். டேட்டா செட், அதுக்கப்புறம் இந்த ரா டேட்டா செட்னா இதுதான் இந்த ரா டேட்டா செட். ஓகே, இது NumPy அரேவா நீ மாத்துற. ஓகேவா? NumPy அரே. ஓகே, சாரி, ரா டேட்டா செட்ங்கிறது இது வேற மாட்டம் இருக்கும். நார்மலா ஒரு அது வரும், போக படிப்பீங்க. அதை NumPy அரேனா இந்த மாட்டம் மாத்திடுறீங்க. அதை செப்பரேஷன் பண்ற, ஃபியூச்சர் செப்பரேஷன். ஃபியூச்சர் செப்பரேஷன்னா பிரிச்சு வைக்கிற. ஓகேவா? அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங்க்கு தள்ளுவ. இதுதான், இப்படிதான் ஆர்டர் வரும். ஓகே, சோ தட்ஸ் ஆல் கைஸ். இத போட்டோ எடுத்துட்டீங்களா? போட்டோ எடுத்தாச்சா? tell me guys. சோ நீங்க வந்து ChatGPT ஓபன் பண்ணிக்கோங்க. ChatGPT ஓபன் பண்ணிட்டு NumPy பேஸ்டு ரியல் டைம் சினாரியோ ப்ராஜெக்ட் கொஸ்டின் அண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள் கோடு அப்படின்னு கொடுங்க. அது ஏதாவது வந்து ஒரு கோடு கொடுக்கும், ரியல் டைமா பேஸ் பண்ணி ஏதாவது கொடுக்கும் உங்களுக்கு. அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. புரியுதா கைஸ்? ஐயா, இது இமேஜ் இதெல்லாம் போயிட்டு வருது. ஐயோ, இதெல்லாம் வேணாம். ஒன்லி NumPy. அந்த இதெல்லாம் பாருங்க, சேலரி டேட்டா நார்மலைசேஷன் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதெல்லாம் இப்ப நான் சொல்லி கொடுத்ததே சொல்லுது கேட்டானா. ஓகே, சோ இதை வந்துட்டு நீங்க இதை தான் நான் சொல்ல வந்தேன். இதெல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்கா, இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாட்டோம் லாஜிக் புரியுதா கைஸ் உங்களுக்கு? ஒரு சேல்ஸ் வந்து ஒரு எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, இதான் எப்படி பிரிச்சு வைக்கிறான். ப்ராடக்ட் சேல்ஸ் தனியா, டெய்லி எவ்வளவு பேர் சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகே, அதை பிரிக்கலாம். அதாவது மொத்தமா உங்ககிட்ட நான் டேட்டா கொடுத்துறேன். அந்த டேட்டால இன்னைக்கு எவ்வளவு சேல் ஆயிருக்கு, இந்த மாசத்துல எவ்வளவு சேல் ஆயிருக்கு, இந்த மட்டும் தனித்தனியா நீ பிரிச்சு வைக்கிற. டோட்டல் சேல்ஸ் பர் டே, அந்த ப்ராடக்ட்ல எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாட்டம் நீங்க ஒரு 2 கான்செப்ட் எனக்கு பண்ணி தர முடியுமா? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். இப்ப நான் சொல்லி கொடுத்ததே தான். நீங்க ஒரு டேட்டா செட் வாங்குறீங்க, இதுதான் டேட்டா செட், இப்படிதான் இருக்கும். அரேல 2D அரேல வாங்குறீங்க, அதை நீங்க பிரிச்சு வைக்கிறீங்க. அவ்வளவுதான் கைஸ். ஓகே, அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அங்கேயே கேளுங்க, தெரியாததான் ஏன் இதை போட்டிருக்காங்க. ஓகே, அப்படி கேட்டீங்கன்னா அதுவே சொல்லும். சோ இது மட்டும் எனக்கு 2 மட்டும் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க நாளைக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் கைஸ். அப்ப NumPyனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. NumPyனா பேசிக்கா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கா சொன்னேன். ஆட்ரிபியூட்ஸ், ஸ்லைசிங்கு, ஃபில்டரிங்கு, அந்த மின்னு மேக்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஸோ இது தெரிஞ்சா போதும். இதை வச்சுட்டு எப்படி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றோம், எதுக்காக நீ NumPy படிக்கிற, இது தெரிஞ்சா போதும்.
அதை எப்படி நீ ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண போற எல்லாமே உனக்கு நான் சொல்லிட்டேன். வீட்டில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நம்ம பாண்டாஸ் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த நாள் மேட் பிளாட் லிப். அவ்வளோதான், அடுத்தடுத்து அப்படியே போய்கிட்டே இருப்போம். புரியுதா கைஸ்? வேற ஏதாவது என்கிட்ட டவுட் கேட்கணுமா? வேற ஏதாவது டவுட் கேட்கணுமா? Tell me guys, வேற ஏதாவது டவுட் கேட்கணுமா? No, sir. No, right? Okay guys, good. So thank you guys, thank you, love you. Let's see tomorrow. Thank you guys.